வணக்கம் மீனராசி அன்பர்களே. எங்கும் சுறுசுறுப்பு, எதிலும் சுறுசுறுப்பு, ஓய்வில்லாத பணிகள், அடுத்தவர்க்காக செய்யக்கூடிய பணிகள், நேர்மை, இது எல்லாம் உங்களுடைய தன்மை. அதனால் நீங்கள் சில காயங்களையும் எளிதாக தாங்கிக் கொண்டு தான் நிற்கிறீர்கள். உங்கள் ராசியை 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானை பார்க்குற 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஓகே. ஆனாலும் களத்திரத்திலே கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டுகிறது. நவம்பர் மாதம் சூரியன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மூவ் ஆகிறார். அஷ்டமம் அப்படிங்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தபோது பயங்கள் கொடுக்குமா இல்லையான்னா ஆமாங்க கொடுத்துட்ருக்கோம். உடல் ரொம்ப அசதி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக 9ஆம் இடத்துக்குள்ளார சூரியன் செல்வதனால் வரும். 9ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார், ஆட்சியிலே உட்கார்ந்திருக்கிறார். 2க்குரியவர், குடும்பஸ்தானத்துக்குரியவர். தன் பார்வையை உங்களுடைய அந்த தைரியஸ்தானத்து மேலே வைக்கிறார், 3ஆம் இடத்து மேலே. இப்படிப்பட்டவர் காரியங்களை மெதுவாக தான் செய்வார், தாமதப்படுத்துவார். அவசரப்பட்டால் அண்டாவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான், அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சூரியனோடு சேர்ந்துக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் மெதுவாக அதைரியப்படாமல் நிதானித்து செய்வது நல்லது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். கொஞ்சம் முயற்சி செய்தால் முடியும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா நவம்பர் 12ஆம் தேதி 5ஆம் இடத்திலிருந்து குரு வக்கரமாக போகிறார், 4ஆம் இடத்தை தொட போகிறார். 4ஆம் இடத்தை குரு தொடர அப்படின்னாக்களே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பிரச்சனை வரும். அவன் சொல்லலை, இவன் சொன்னலை, இவன் சொன்னான், அவன் சொன்னான், ஏகப்பட்ட புறாது அது பின்னாடி வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களிலே உடல்நிலையும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் சீராகக்கூடிய சூழ்நிலை, பொதுவில் உங்கள் மதிப்பு கொஞ்சம் உயரக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும். புத பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் வக்கரகதியை மாறுவார். வக்கரகதியில் மாறக்கூடியவர் 9ஆம் இடத்துல வக்கரகதி, அவர் 8ஆம் இடத்தை தொடுவார். அப்போது மறதிகள் வருவதற்கு வாய்ப்புகள். புதன் வக்கரகதியில் விருச்சிகத்திலிருந்து துலாத்தை தொடுவார் வக்கரகதியில். அதனால் மறதிகள், பயங்கள் இதெல்லாம் கொடுப்பார். செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி ஆட்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ யார் ஒருத்தர் ஆட்சியில் இருக்காரோ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா. தன் பார்வை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பார். கும்பராசி மேலே வைப்பார் 4ஆம் பார்வையாக. அதனால் அங்கே ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. உடல் உபாதைகள், செலவுகள், இதை ரீகன்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ யாருங்க எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னா, கேது சிம்மத்தில் அமர்வது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும். குருவின் பார்வை இந்த செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் இவர்கள் எல்லார் மேலேயும் 19லேருந்து 22 தேதி வரைக்கும் விழும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளால் கிடைக்கும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்று இந்த பார்வை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் குருவின் அருள் தான் ப்ரொடாமினெட்லி முக்கியமான விஷயமாக நிற்கும். அதனால் இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக குருவை வழிபடுவது அப்படின்னு எடுத்துக்கணும். குரு எப்படி வழிபடலாம் அப்படின்னாக்க, நவம்பர் 5ஆம் தேதியே அன்னாபிஷேகம் அப்படின்னு இருக்கும். நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி. எல்லா சிவன் கோயில்லையும் சாதத்தை வடித்து சிவனுக்கு
அப்படி லிங்க உருவமாக மாற்றிருப்பாங்க. அப்படி பண்ணி காய்கறியெல்லாம் அலங்காரம் பண்ணி அவரை வழிபடுவது, இது குருவின் வழிபாடாக எடுத்துக்கொண்டு நீங்களும் இதில் பங்கேற்று சிவனை வணங்கும்போது அவனருளாலே அவன்தாள் வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களை நீக்கி ஆன்மீக காரியங்களிலே உங்களை ஈடுபட வைத்து உங்கள் வாழ்க்கையின் நிர்வாகத் திறமையை உயர்த்தி உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வர்ஷிப் கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை மாதத்துலேயே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படை வைத்து தினப்பலன்கள் சொல்வதும், சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆவதை வைத்து கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம். இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள், பார்வை பலங்கள் இதெல்லாம் நம்ம முக்கியம். அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் எடுப்போம். அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்மாதிபதி, இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும். அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டகபாராக நிற்கும். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு 2 பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது, கடகத்திலையும் நீர் மீனத்திலையும் நீர், இந்த 2 தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபவபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாகும். வாழ்க வளத்துடன்.